அண்ணாச்சி வணக்கம். வணக்கண்ணா. இது வந்து எந்த ஊர்லண்ணே டைப் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணே நம்ம வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கோம்ண்ணே. சரி. மதுரையில் வந்து நாகர்கோவிலில் வந்து இப்போ ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருக்கோம். சரி. பெண்டு எப்படி வளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி. இப்போ நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பைப் வந்து நம்ம காய்ச்சிக்கு இருக்கோம். இந்த காய்ச்சிட்டு அந்த டையில் வந்து பாருங்க டை. இதுதான் டை. இந்த டையில் வச்சு தான் இப்போ நம்ம வளைக்க போகிறோம். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்படி இருங்க, வீடியோவில் இருங்க. சரி. இதை காஞ்சோடனே அப்படியே உங்களுக்கு தெரியுமா? சரி சரி. பைப் வந்து இது முதல் தடவை நம்ம காய்ச்சறதுனால சூடு கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். மண் உள்ள உள்ள மண் காய காய சூடு அதிகமாயிடும். நம்ம காய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். சரி. இதில் வந்து நீங்கள் வந்து இது வந்து 2.5 இன்ச் பைப்பு 2 இன்ச் பைப்பு எல்லாமே இப்படி தான் பண்ண முடியும். ஆமாம். மற்றபடி உங்களுக்கு மிஷின் கிடையாது. மிஷின் கிடையாது. மேன்மார் தான் நம்ம. சரி சரி. நீங்கள் இது வித்தியாசமாக எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க? அண்ணே நான் வந்து 91லேருந்து இந்த வேலை செய்கிறேன். சரி. டை பண்ணி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட நான் எப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 கம்பெனியாக வச்சு கொடுத்துருப்பேன். சரி. அவன் மற்ற எல்லா ஊரும் போயிருப்பேன். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லா ஊருக்கும் நான் போயிருப்பேன். சரி சரி. எல்லா இடமும் இதே மெத்தட் தான். இதே மெத்தட் தான். அப்போ மிஷினில் வர்றது 1 இன்ச் வரைக்கும் வரதா? ட்ரைனிங்னால அப்படி நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது பக்காவா டேபிள் செட் பண்ணணும். சரி சரி. டேபிள் செட் பண்ணி டேபிளில் வச்சு நம்ம வளைக்கணும். சும்மா சாம்பிளுக்காக நம்ம பண்ணி ஹீட் பண்ணுற முறை அப்படின்னு. சரி சரி சரி. இந்த டையோட ஓனர் வந்து என்ன கேர் பார்த்துருங்க. இப்படி எடுக்கலாம். இவர் தான் ஓனரோட பையன். நாங்கள் வந்து எலக்ட்ரிஷியன், ப்ளம்பர். ஆமாம், இது வந்து பைப்பு கம்பெனியில் எடுத்து நாகர்கோவிலில் வந்து தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இது வந்து இதெல்லாம் கம்பெனிகள். பைப்பெல்லாம் எப்படி பாலித்தீன் பைப்பெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது இருக்குது. இது வந்து 1 இன்ச் பெண்டடு தயார் பண்ணுற மெத்தடு. 1 இன்ச் பைப்பை கட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் டை பெண்டை ரெடி பண்ணுவாங்க. பெண்டு ரெடி ஆயிடுச்சு. இது 1 இன்ச் பெண்டுனால வந்து லேட் ஆகுது. 3/4 இன்ச்னா டக்குன்னு ஆகிடும். பார்த்துக்கோங்க. பெண்ட் ரெடி பண்ண மெத்தேடு. அப்புறம் பாலித்தீன் பைப்பு, இந்த அதாவது நம்ம ஒயரிங் பைப் நம்ம ரெடி பண்ண வேண்டிய மிஷின் பார்த்துருங்க. அதுக்குள்ள மிஷின் வருதா? இதெல்லாம் அதனோட ரா மெட்டீரியல், பைப்பு தயார் பண்ண ரா மெட்டீரியல்லாம் இருக்குது. இது அதனோட பேனல் போர்டு செட்டப்புகள். இது வந்து அந்த பைப்பு வளைக்கிற மிஷின். கிட்டத்தட்ட பைப்பு சூடாகிடுச்சு. ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும். முதல் பைப்பு நம்ம காய வைக்கிற வரைக்கும் பைப்புக்கு மண்ணு காயிற வரைக்கும் லேட் ஆகும். மண்ணு காஞ்சிச்சுன்னா அடுத்து நம்ம வந்து ரொம்ப ஸ்பீட் ஆயிடும். நமக்கு அந்த மண்ணு காய வளைச்சிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ நேரம் ரொம்ப ஸ்பீடாக. இது வித்தியாசமாட்ட வந்து ஒரு பெண்டு ரெடிமேடாக எவ்வளோ டைம் எடுக்கும்? ஆனால் இப்போ அதாவது நம்ம ஒரு பெண்டு வளைச்சி முடிக்கிறதுக்கு கரெக்டாக 10 நிமிஷம் ஆகும். ஒரு பெண்டை முடிக்கிறீங்க இல்லையா? 10 நிமிஷம் கூட அதிகம் தான். கரெக்டாக மிஞ்சி போனால் 5 நிமிஷம் தான். சரி சரி. அதாவது மெதுவாக வேலை பார்த்தாங்கன்னா 10 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் ஸ்பீடாக வேலை பார்த்தாங்கன்னா 5 நிமிஷத்துல ஒரு பெண்ட் எடுக்கலாம். சரி சரி சரி. அது வேலைக்காரங்களை பொறுத்து இருக்கு. வேலை எப்படி எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இருக்கு. கிட்டத்தட்ட கொஞ்சம் காஞ்சிருச்சு. 99% காஞ்சிருச்சு. இன்னொரு 10% காயணும். தம்பி நீங்க தண்ணி போடுறதுக்கு தண்ணி துணி எடுத்து வச்சுக்கோங்க.
அதாவது நம்ம வந்து இந்த மெத்தடில் வளைக்க மாட்டோம். இந்த டை தான், இந்த டை வந்து இந்த மெத்தடில் வளைக்க மாட்டோம். நாங்கள் படுக்க வச்சு தான் வளைப்போம், இழுத்து வளைக்கணும். இப்போ ஒரு சாம்பிளுக்காக இப்படி வச்சு வளைக்கலாம்னு வச்சு பார்க்குறோம். இது எந்த ஊர்னா? இது என்ன ஏரியா? நாகர்கோவில். இந்த இடத்து பேரு பருத்தி வலை. பருத்தி வலையில தான் இதை பண்ணி கொடுத்துருக்கோம். மதுரையிலேருந்து வந்து பருத்தி வலையில இந்த டையை நம்ம மதுரை வந்து டை செஞ்சு கொண்டு வந்து நம்ம டை சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக நாமளும் நேரடியாக வளைச்சி காட்டுறோம். மற்ற இடத்துல வந்து என்ன செய்வாங்கன்னா டையை மட்டும் கொடுத்துருவாங்க, பெண்டு மக்கள் தான் அந்த வளைச்சி பார்ப்பாங்க. இங்கே நாங்களே என்ன செஞ்சிருவோம்னா நானே டையை செஞ்சு கொண்டு வந்து நானே வளைச்சி காமிச்சிடுறேன். இதுதான் நம்மளோட டைக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம டை பாருங்க கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பெண்டு வளைக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நம்ம டை அப்படின்றது. கரெக்டாக இருக்கா? கேமராவோட கிளாரிட்டி கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு